வணக்கம், வெல்கம் டு அனிஸ் டிசைனர். இன்றைக்கி ஒரு க்ராப் டாப் மாடல் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணுறேன். பாப்பாவோட ஷோல்ட்ரு வித்து 2.5 நெக் வித்து 2.5, ஷோல்ட்ரு 2 இன்ச்சு. அப்புறம் நான் என்னோடய ஆம்ஹோல் டெப்த் 4.5 மார்க் பண்ணுறேன். 4.5 மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டு 5 இன்ச், அப்புறம் ஈஸ் அண்ட் சீம் அலவன்ஸ் சேர்த்து 1.5 இன்ச் கொடுக்கேன். அதுக்கப்புறம் ஹைட்டு நமக்கு ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் 8 இன்ச். அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் ரவுண்டு 5 இன்ச், ஈஸ் அண்ட் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச். அந்த 1.5 இன்ச்சை கொடுத்துட்டு நெக்கு டெப்த் 2.5 2 மார்க் பண்ணுறேன். பாப்பாவோட கேப்லைன் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆம்ஹோல் வளைவு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைட்லலாம் எவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் விடுவோமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி லைனிங் பீஸை எடுத்துடலாம். சாரியில் கொஞ்சம் பார்டர் பீஸ் இருந்துச்சு. அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா பின்னாடி நம்ம பெல்ட் எதுவும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இது தேவைப்படும். அதனால் இதை கட் பண்ணி பார்டரை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். பேக் பார்ட் ஹூக் தைக்க போகிறேன். அது எப்படின்னா ஒரு ஆர்ச் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் பேக் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு மேலேருந்து கீழே 2 இன்ச் கொடுக்கேன். அதுக்கப்புறம் சைடில் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு மேலே மட்டும் லைட்டாக வளைச்ச மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த நெக் டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் ஓப்பன் பண்ணி விட்டுறணும். எனக்கு ஹைட் 20 இன்ச்சுக்கிட்ட வேணும். ஆனால் எனக்கு ஃபேப்ரிக்கில் 17 இன்ச்சு தான் இருக்குது. நான் அதுக்கு மேலே பட்டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இது மேலே ப்ளீட் வைக்கிற மாதிரி, டாப் போர்ஷனில் ப்ளீட் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் கொஞ்சோண்டு முந்தி ஃபேப்ரிக் மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து சைடில் மட்டும் நான் மடித்து அடிக்கேன். சைடில் நம்ம ப்ளீட் பண்ணுவோம்ல, அந்த ஓரத்தை நான் மடித்து அடிக்கேன். நம்ம ஒரு சைடு ஓரத்தை மடித்து அடித்தோம்னா அதை டாப்புக்கு மேலே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எண்ட் பாயிண்ட்டை. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ளீட் மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரேன். இது கடைசியில் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா கொஞ்சம் ஏற்ற தாழ்த்தி வரும். அதனால் இப்போ ஜஸ்ட்டு நம்ம பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மேலே ஷோல்டரில் வச்சு பின் பண்ணுவோம்ல, அந்த இடத்த நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கீழே இப்போ நான் ப்ளீட் எடுத்து வச்சுக்கிட்டே வரேன். உங்களுக்கு பார்த்தா நல்லாவே புரியும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ப்ளீட் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் பண்ணி செக்யூர் பண்ண போகிறோம். மேலே வர வர என்னச்சின்னா நம்ம அந்த பின் குத்துவோம் தெரியுமா சாரிக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே கொடுத்து நம்ம எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சு அதில் நம்ம ஷோல்டரில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியுதா, நான் ஷோல்டர்கிட்ட கொஞ்சம்
பின் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு பின் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் அந்த இடத்துல வந்து லூஸ் வந்து கிடைக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. துணி வந்து உள்ள அந்த டாப் துணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்ன ஆகுனா சுருங்கும், இழுக்கிற மாதிரி இருக்கும், மேலே பார்த்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்போ பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளீட் அந்த மாதிரி அழகாக நின்றும். நம்ம அதுக்கு ஏற்றாப்புல டாப்புக்கு ஏற்றாப்புல இந்த ஆஃப் சரி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை அப்படியே திருப்பிட்டு டாப் அளவுக்கு கீழே வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நகராமல் இருக்கணும்ல, அதனால. ப்ளீட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்துலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து பட்டுங்கிறதுனால நல்லாவே எனக்கு நின்றுச்சு. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அயன் வேணாலும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஷோல்டரையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இது ஷோல்டரை ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த துணியும் உள்ளே போயிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆம்ஹோல் ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா, அங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஷோல்டர் சைடு சொல்லிட்டேன், ஆம்ஹோல் சைடு தான் நம்ம வந்து துணியை வந்து உள்ளே மடித்து அடிப்போம். அதனால் ஆம்ஹோல் சைடு மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக துணியை தூக்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. இனிமேல் நான் என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். நான் வந்து ஆம்ஹோல் வந்து உருட்டி அடிக்கிறேன். நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறனா கிராஸ் பீஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா பைப்பிங் வந்து கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம பேக் சைடு வந்து ஆர்ச் மாதிரி கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்காக. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து நெக் ஃபினிஷ் பண்ணும்போதே அந்த ஆர்ச்சையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கணும். நான் வந்து ஞாபகம் இல்லாமல் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கிராஸ் பீஸாக அந்த ஓப்பன் நம்ம வந்து வெட்டி விட்டோம் பாருங்கள் சென்டர், அதிலேருந்து அப்படியே வச்சு ப்ளெயினாகவே வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கெலாம் தைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி நான் வந்து தச்சு எடுக்க போகிறேன். கீழே வந்து டாப்பில் வந்து கீழே உள்ள பார்ட் வந்து தைக்காமல் இருக்கோம்ல, அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ராங் சைடு வந்து துணியை வச்சு நான் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பட்டி மாதிரி கொடுக்க போகிறேன். என்கிட்ட வந்து அந்த முந்தி பார்ட்டு பீஸ் தான் இருந்துச்சு, பார்டர் வந்து இல்லை.
நீங்கள் உங்கள்கிட்ட பார்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்டரை வச்சு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே டேன் பண்ணி இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு நம்ம கீழே வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா 8 இன்ச்சுக்கு அந்த அளவுக்கு மடித்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே தூக்கி ஒரு 1.5 இன்ச்சுக்கு பட்டி வர அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். 1.5 இன்ச்சு வித்து வந்து எனக்கு போதும். 1.5 இன்ச்சு வித்தில் வச்சு நான் அப்படி மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட போகிறேன். இதே மாதிரி தான் பேக் சைடும் நான் வந்து பண்ண போகிறேன். பேக் சைடு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒட்டி எதுவும் வச்சிடக்கூடாது. மேலே நமக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அதே அளவு தான் நம்ம கீழே வச்சு ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ வித்து இருக்கோ அதே அளவு வித்து தான் பேக் சைடு இருக்கணும். நான் வந்து இதை வந்து மடிக்காமல் ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து லைட்டாக சின்ன ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது எப்போதுமே தையல் வந்து தைக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண தான் செய்வோம். ஆனால் அதை கரெக்டாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட இப்படி காட்டிட்டோம்ல, அதுக்கப்புறம் நான் வந்து பிரித்து மறுபடியும் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்களும் இதேமாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் அதை என்ன செய்ய போகிறேன், மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி அது மேலே வச்சு தையல் போட்டு எடுக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து வித்து வந்து கரெக்டாக வரும். இதுவும் 1.5 இன்ச்சு வித்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் சைடு தெரியல பார்த்தீங்களா, இப்போ பேக் சைடு பாருங்கள். நான் கரெக்டாக அந்த அளவுக்கு மடித்து மேலே வந்து படிமான தையல் போட்டுருவேன். போட்டுட்டு மறுபடியும் 1.5 இன்ச்சு வித்து வர மாதிரி மடித்து அது மேலே வச்சு தையல் போட்டுருவேன். இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் ஃப்ரண்ட் சைடு எடுத்த வீடியோ ஏன் ஸ்ட்ரக் ஆச்சுன்னு தெரில, ஸ்ட்ரக் ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த பேக் சைடு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதே மாதிரி படிமான தையல் போட்டு அதுக்கப்புறம் இந்த இதை வந்து 1.5 இன்ச்சுக்கு மடித்து நம்ம வந்து தையல் போட போகிறோம். இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஏதாவது இதில் வந்து திருத்திக்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். நம்ம வந்து பேக் சைடு சமமாக வச்சுட்டு இதுலேயும் வந்து நம்ம வந்து சென்டர் வந்து கட் பண்ணி விடணும். அதை மறந்துடாதீங்க. சென்டர் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு அந்த சைடு இந்த சைடு ஒன்றா பிடிச்சிட்டு சென்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து ஹூக் தானே அட்டாச் பண்ண போகிறோம், அதனால். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்களும் மேலேயும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழேயும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறத வந்து மடித்து வந்து தைச்சிடணும். இதே மாதிரி 4 சைடும், மேலே 2 சைடு கீழே 2 சைடு வந்து நம்ம மடித்து வந்து தைச்சிட வேண்டியதுதான்.
நான் வந்து ஹூக் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்போதும் போல் நம்ம சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி 2 சைடும் சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதான் நம்ம க்ராப் டாப்போட ஃபைனல் லுக். இது வந்து ஷோல்டரை வந்து நம்ம பூவும் வச்சுக்கலாம். நான் வந்து வைக்கல, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பூ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதில் அந்த நம்ம பிரில் வச்சு பூ வைப்போம்ல அந்த மாதிரி. ஃபைனல் லுக் ரொம்ப அழகாகவே வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்கர்ட் தைக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வந்து கொஞ்சம் பார்டர் வந்து ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுருந்தோம் தெரியுமா, அதை வந்து மேலே வச்சு பாவாடையோட பீஸை வந்து அதுக்கு மேலே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்டரும் பத்தலை, அந்த ஸ்கர்ட்டும் பத்தலை. அதனால் என்னால் ப்ளீட் வந்து வைக்க முடியலை. எலாஸ்டிக் வச்சு அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 1 இன்ச் எலாஸ்டிக் வச்சு எனக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து பாப்பாவுக்கு நடக்கும்போது தெத்திச்சு. அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா, தெத்திச்சுன்னா தடுக்கிச்சு. அதனால் என்ன செஞ்சேன்னா 2 சைடும் வந்து நான் ஓப்பன் வந்து விட்டுட்டேன். நம்ம ஓப்பன் விடும்போது பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் முட்டி வரைக்கும் வந்து கட் பண்ணி நம்ம எப்போதும் சைடு ஓப்பன் அடிப்போம் பார்த்திங்களா சுடிதாருக்கு, அந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து தடுக்காது நடக்கும்போது. இப்போ நாங்கள் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து பார்டர் வந்து மடிக்காமல் மேலே ஒரு 1.25 இன்ச்சு மட்டும் மடித்து தைச்சிருக்கேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோதான் ஃபேப்ரிக் வந்து இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பார்டர் வந்து நல்லா 2ஆகவே ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து உள்ள எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணலாம். எலாஸ்டிக் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, பாப்போட இடுப்பு சைஸு அதிலேருந்து ஒரு 4 இன்ச் வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து எலாஸ்டிக் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 24 இன்ச்சு வந்து எனக்கு ஹிப் சைஸ் இருக்குது அப்படின்னா 20 இன்ச்சு வந்து நம்ம எடுக்கணும். ப்ளஸ் 1 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்காக 2 சேர்த்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதனால அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து எலாஸ்டிக் வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து ஹிப் ரவுண்ட் வந்து 18 இன்ச்சு. அப்போ 18ங்கும்போது நான் 14 வந்து எடுக்கணும். அந்த 14 இன்ச்சு கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 15 இன்ச்சாக எடுத்து இப்போ நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். பாவாடைக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊக்க வச்சு உள்ளே விடுவோம்ல, விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஓரத்தில் இருக்கிறது வந்து எலாஸ்டிக் வந்து அப்படின்னா சேஃப்டி பின், எங்கள் ஸ்லாங்கில் வந்து ஊக்குன்னு தான் சொல்லுவோம். அதனால் ஊக்கிட்டு சேஃப்டி பின்னை வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்னரில் வந்து எலாஸ்டிக் வரும்போது ஸ்டிச் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே போயிடும். அதனால் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம வந்து உள்ளே வந்து எலாஸ்டிக்கை வந்து விட்டுட்டு அந்த சைடு இருக்கிறதையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டாச்சு. எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, எலாஸ்டிக்கை வந்து உள்ளே வந்து சுருளாமல் இல்லாட்டி திரும்பாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, எலாஸ்டிக்கை வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இழுக்கும்போது என்ன செய்யணும்னா, கொஞ்சம் தூரத்துக்கு இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடுமே கையை வச்சு பிடிக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு துணியும் சுருங்காது, எலாஸ்டிக்கும் நல்லா இழுத்து கொடுக்கும். அப்புறம் நமக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு வந்து கரெக்டான அந்த இதில் வந்து வரும். அதனால தான் அப்படின்னா இப்போ நம்ம சென்டர் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எலாஸ்டிக் வந்து திரும்புங்கிற பயமும் இருக்காது. நம்ம ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கீழே வந்து நான் வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் வந்து கொடுத்துட்டேன். நன்றி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு.